அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். பாஜக ஆதரவுடன் பீகாரில் புதிய ஆட்சி, அமைச்சரவை மட்டும் மாற்றியமைக்க நிதிஷ்குமார் முடிவு அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பீகாரில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு நிதிஷ்குமாரோட கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததுனால கூட்டணி கட்சிகளோட ஆதரவு வச்சு அவங்க ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. இது இரண்டாவது முறையாக அமைச்சரவையை மாற்றி அமைக்க இருக்கிறாங்க. ஏன் அமைச்சரவை மாற்றி அமைக்க இருக்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் கருத்து வேறுபாட்டால் ஆதரவை விளக்கும் போது அவங்க இன்னொரு கட்சிகளோட கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போல அந்த அமைச்சரவையை மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ இந்த நிலைமையில தான் பாஜக ஆதரவுடன் பீகாரில் புதிய ஆட்சி அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அமைச்சரவையை மட்டும் ஆட்சி அமைக்க வைக்கிறதா நிதிஷ்குமார் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழகத்துக்கு பார்த்தோன்னா மேலும் புதிய முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் ஸ்பெயின் பயணம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு மேலும் புதிய வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயின் பயணம் அப்படிங்கிற செய்தியும் தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. தொல்லியல் துறை சார்ந்து பார்த்தோம்னா, பொற்பனக்கோட்டையில் முதல் கட்ட அகழாய்வு நிறைவு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. பொற்பனக்கோட்டையில் பார்த்தோம்னா முதல் கட்ட அகழாய்வு நிறைவு பெற்றிருக்கு. கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை ஆவணப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. பொற்பனக்கோட்டை எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா புதுக்கோட்டை மாவட்டம். நமக்கு டிஎன்பிசியில் எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டினாக இதை கேட்பாங்க அப்படின்னா, அந்த ஊரை கொடுத்து அது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அந்த ஊரில் ஸ்பெசிஃபிக்காக சில பொருட்களை கொடுத்து இது எந்த அகழாய்வில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அந்த வகையில் இப்போ இந்த பொற்பனக்கோட்டை எந்த மாவட்டம்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு புதுக்கோட்டை மாவட்டம். இங்கே நிறைய பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் யூனிக்காக சில பொருட்கள் இருக்கும். அதை மட்டும் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சங்ககால பகுதியாக விளங்கும் இந்த பொற்பனக்கோட்டையில் தொல்லியல் துறை மூலமாக அகழாய்வு நடந்திருக்கு. இது முதல் கட்ட அகழாய்வு நிறைவு பெற்ற நிலைமையில் இதில் நிறைய பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இதையும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, செங்கல் கட்டுமானம், அப்புறம் பானை ஓடுகள், வட்ட வடிவிலான சுவர், அப்புறம் கண்ணாடி மணிகள், வட்ட சில்லுக்கள், அப்புறம் பச்சைக்கல் மணிகள், படிகக்கல் மணிகள், தங்க மூக்குத்தி, சுடுமண் விளக்கு, தக்களிகள், எலும்பு முனை கருவிகள், கெண்டி மூக்குகள், மெருகேற்றும் கற்கள், பெரில் மணிகள், மனைக்கல், முக்கோண வடிவ செங்கற்கட்டி, இரும்பு பொருட்கள், மஞ்சள் கல்மணி உள்ளிட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த பொருட்களை தான் ஆவணப்படுத்தும் பணி நடைபெற்றிருக்கதா தொல்லியலிருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பொற்பனக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம்ங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் போட்டித் தேர்வு மையங்களின் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புக்கு தேர்வாணையர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு அப்படிங்கிற செய்தி தமிழ்நாடு அரசு சார்பிலே பார்த்தோன்னா போட்டித் தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி வழங்கிட்டு வராங்க. எங்கெல்லாம் பார்த்தோன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராயா கல்லூரியில் பார்த்தோன்னா 500 இடங்களும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் வளாகத்தில் 300 இடங்களும் பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு. இந்த பயிற்சிகள் எந்த டைமில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை 6 மாத காலம் பார்த்திங்கன்னா வாராந்திர வேலை நாட்களில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. www.cecc.in வாயிலாக ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் உணவு தங்கும் இடம் வசதி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கோச்சிங் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வு மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பொது அறிவு பகுதியில் இன்றைக்கி என்னென்னா, உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சகாரா பாலைவனம். அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னா சகாரா பாலைவனம். இதன் பரப்பளவு பார்த்தோன்னா 92 லட்சம் சதுர கிலோமீட்டர். எகிப்து, லிபியா, மௌரிதானியா, அல்ஜீரியா,
சூடான் உள்ளிட்ட 11 நாடுகளில் இந்த பாலைவனம் பறந்துள்ளது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. மௌரிதானியா நாட்டில் பார்த்தோன்னா சஹாரா பாலைவனத்தில் அட்ரா பீடபூமி என்ற இடத்துல பார்த்தோன்னா நீல நிறத்தில் கண் போன்ற வட்ட வடிவமான ஒரு பகுதி உள்ளது. இதன் விட்டம் மற்றும் பார்த்தோன்னா 40 கிலோமீட்டர் இருக்கணும். இது வந்து அடுக்கு பாறைகளால் அமைந்துள்ளதுனும் இந்த வடிவத்தை என்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னா ரிச்சர்ட் வடிவம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எதுனா சஹாரா பாலைவனம். நமக்கு ஜாகிரஃபியிலேயே மலைகள், காடுகள், அந்த மாதிரி பீடபூமிகள் அதை பற்றி வரும்போது இந்த பாலைவனங்கள் பற்றியுமே ஒரு ஏரியா இருக்கும். அதில் இந்த உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனம் பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட பரப்பளவு பார்த்தோன்னா 92 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது 11 நாடுகளில் பரவி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு அட்ரா பீடபூமியில் 40 கிலோமீட்டர் விட்டம் உடைய ஒரு அடுக்கு பாறைகளாலான ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு பேர் வந்து ரிச்சர்ட் வடிவம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா மாநில அரசு பிளீடராக பதவி வகித்த முத்துக்குமார் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக நியமனம். புதிய அரசு பிளீடராக எட்வின் பிரபாகர் நியமனம் அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பிளீடர் அப்படிங்கிற புதிய அரசு பிளீடர் அப்படின்னா என்ன அப்படின்னா மாநில அரசு உரிமைகள் சம்பந்தமாக வழக்காடக்கூடியவங்க தான் இந்த அரசு பிளீடர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஏற்கனவே இருந்த மாநில அரசு பிளீடர் வந்து பதவி உயர்வில் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக, கூடுதல் தலைமைனா அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்ற நிலைமையில் புதிய அரசு பிளீடராக வந்து யாருன்னா எட்வின் பிரபாகருங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க. இவங்க மாநில அரசு உரிமைகள் சம்மந்தமாக வழக்காடக்கூடியவங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ புதிய அரசு பிளீடரை யார் அப்படின்னு பார்த்தோன்னா எட்வின் பிரபாகர். பிளீடர் என்ன, பிளீடர் அரசு பிளீடர்னால் என்னென்னா மாநில அரசு உரிமைகள் வழக்கறிஞர் அப்படிங்கிற போஸ்டிங், அது பேர். டெல்லியில் கடமை பாதையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முப்படை வீரர்கள் பார்த்தோம்னா பாசறை திரும்புதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி என்ன டேட்டில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குடியரசு தினம் நடந்த 3வது நாள், அதாவது ஜனவரி 29ஆம் தேதி நடைபெற இருக்கும். இதற்கான ஒத்திகையில் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கடமை பாதையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி. மெயினாக என்னென்னா பாசறை திரும்பும் நிகழ்ச்சி எந்த டேட்டில் நடைபெறும் அப்படின்னா ஜனவரி 29 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா கடமை பாதையில் நடக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பாசறை திரும்பும் நிகழ்ச்சி ஜனவரி 29 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டிலே முதல் முறையாக பார்த்தோன்னா ட்ரோன் மூலமாக ரத்தம் அனுப்பிய ஒடிசா எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ட்ரோன் மூலயமா பார்த்தோன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை, அதாவது ஒடிசாவோட எய்ம்ஸ் மருத்துவமனை முதல் முறையாக ட்ரோன் மூலமாக ரத்தத்தை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.